வெல்கம் டு லேடி ஸ்டெஃப் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து பார்ட் 1 வீடியோ. முதல் 8 சம் பார்த்தோம். இது அடுத்து இருக்கக்கூடிய சம்ஸ். ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குற சம்ஸ் எல்லாமே 10th புக்கில் இருக்கக்கூடியது, 10th சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடியது. ஸோ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் கேட்டிருந்தீங்களா, நீங்கள் அந்த 10th சயின்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணலாம். நானும் முடிஞ்ச அளவுக்கு இதில் இங்கிலீஷில் இருக்கக்கூடியது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் அளவு, பிஹெச்சோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து வரும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 ஃபார்முலா இருக்கு. அதாவது ஹைட்ரஜன் அயனியோட செறிவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, இன்னொன்னு ஹைட்ராக்சைடு OH மைனஸ் ஹைட்ராக்சைடு அயனியோட செறிவு கொடுக்கும்போது இன்னொரு ஃபார்முலா. ஸோ மோரார்லெஸ் ஒரே ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து இந்த ஹைட்ராக்சைடு அயனிக்கு மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்தி பண்ணணும், ஓகேவா? ஏன்னா வந்து ஹைட்ராக்சைடு அயனிக்கு வந்து பிஹெச் கேட்கமாங்க, POH கண்டுபிடிப்போம், அதுல இருந்து பிஹெச்சோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அது மட்டும் தான் வித்தியாசம். பட் ஹைட்ரஜன் அயனிக்கு இதுதான் ஃபார்முலா. 2 ஃபார்முலாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க ஹைட்ராக்சைடு அயனியோட செறிவு இங்க போடணும், அதுக்குரிய பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனியோட பிஹெச் வேல்யூம் ஹைட்ராக்சைடு அயனியோட பிஹெச் வேல்யூம் கூட்டினோம்னா மொத்தம் எவ்வளவு வரும்? 14 வரணும். அதாவது அமிலம் பிளஸ் காரத்தை கூட்டினோம்னா மொத்தம் எவ்வளவு இருக்கணும்? 14. ஏன்னா 0 to 7 வரைக்கும் அமிலமா இருக்கும், ஆசிடா இருக்கும், 7 to 14 வரைக்கும் காரமா இருக்கும். சோ இதுதான் நம்ம படிச்சிருக்கிறது, அவ்வளவுதாங்க. சரி, இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்திருக்கிறது வந்து ஹைட்ரஜன் அயனியோட செறிவு தான் கொடுத்திருக்காங்க. சோ ஹைட்ரஜன் அயனியோட செறிவு கொடுத்துட்டு பிஹெச் மதிப்பு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் பேஸ் 10. இது பேஸ், இது மேல வருது. இங்க அந்த ஹைட்ரஜன் அயனியோட செறிவை போடணும். ஹைட்ரஜன் அயனியோட செறிவு என்ன? 1.0 into 10⁻⁹ ஓகேவா? ஸோ இது எப்படி போடலாம்னா மைனஸ் லாக் ஆஃப், இங்கே கீழே பவர் பேஸ் வந்து 10, இங்கே என்ன போடணும்னா 1.0 into 10⁻⁹. ஸோ இது எப்படி இருக்குன்னா, அதாவது 1.0 into 10⁻⁻ வெறும் 10⁻⁻ 1 தானே. இந்த 1.0 1ன்னு எழுதலாம். 1ஆல பெருக்கணும்னா அதே 10⁻⁹ தான் வரும், ஓகேவா? சோ அப்ப இது எப்படி எழுதலாம்னா 10⁻⁹ எழுதலாம். புரியுதா உங்களுக்கு? 1.0 பெருக்கினாலும் இந்த நம்பர் வந்து மாற போறது கிடையாது, 10⁻⁹ தான் வரும். இது 0.1 into 10⁻⁹ என்ன பண்ணுவோம்? இதை வந்து 1/10 எழுதுவோம், இல்லைன்னா 10⁻⁻1 எழுதுவோம். அப்ப அந்த -1 ஆட் பண்ணுவோம், இங்க 10⁻⁻10 வரும். இது வந்து 0.1க்கு, இது வெறும் 1ங்கிறதுனால அப்படியே வச்சுக்கோங்க. சோ அப்ப நான் எப்படி எழுதுறேன்னா 10⁻⁹ அப்படின்னு எழுதுவோம். ஸோ லாக பொறுத்த அளவுக்கும் பேஸும் அங்க இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய வேல்யூவும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இங்க பவர்ல என்ன வருதோ அதுதான் ஆன்சர் வரும். இந்த வேல்யூக்கு லாக் எடுத்தோம்னா பவர்ல என்ன வருதோ அதான் வரும். அதாவது லாக் ஆஃப் a பவர் m இருக்குன்னு வைங்க, இதுதான் லாகோட பேசிக். ஸோ பேஸும் இந்த பேஸோட வேல்யூ இந்த பவர்ல வருது இல்லையா, இந்த வேல்யூ வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த பவர்ல என்ன வருதோ அதுதான் ஆன்சர். அப்ப லாக் ஆஃப் a பவர் mக்கு ஆன்சர் என்னது? m. ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த பவர்ல இருக்க எம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு லாக் ஆஃப் ஏ அப்படின்னு வருவாங்க. ஏ பேஸும் இதுவும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் வந்து 1 ஆயிரும், ஓகேவா? அப்ப m into 1 is equal to m. அதுதான், இதைத்தான் வந்து சிம்பிளா அப்படி போடுவாங்க. அப்ப இங்க இருக்க 10 பேஸும் இந்த வேல்யூவும் இந்த அடிமட்டமும் ஈக்குவலா இருக்கிறதுனால என்ன வரும்? -9 தான் ஆன்சர் வரும். அப்ப ஆல்ரெடி ஒரு -9 இருக்கு, இந்த வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது -9 வரும். அப்ப -−+9, ஓகேவா? அப்ப ஹைட்ரஜன் அயனியோட செறிவு 1.0 into 10⁻⁹ m கரைசலோட pH மதிப்பு என்னன்னா 9 இருந்துச்சுன்னா அது வந்து காரமா இருக்கும். ஏன்னா 0 to 7 வரைக்கும் இருந்தா ஆசிட், 7க்கு மேல போச்சுனாலே அது ஃபுல்லா கார வகையை சார்ந்தது. அப்ப இது வந்து அமிலமா காரமான்னு கேட்டாங்கன்னா காரம்னு எழுதலாம். சோ இதுதான் pH வேல்யூ கால்குலேட் பண்றது. சோ இது பாத்தீங்கன்னா இந்த செறிவு வந்து இப்படிதான் கொடுப்பாங்க, பவர்ல வர்ற மாதிரி தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா பவர் இல்லாம கொடுப்பாங்க. அதை நம்ம பவருக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம செய்யணும். இது வந்து ஹைட்ராக்சைடு அயனிக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அது பண்ணோம்னா புரியும்.
ஒரு கரைசலோட ஹைட்ராக்சைடு அயனி, நான் சொன்னேன் ஹைட்ரஜன் அயனியோட செறிவு கொடுத்தா டைரக்ட் ஃபார்முலா. ஹைட்ராக்சைடு அயனியோட செறிவு கொடுத்து pH வேல்யூ கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் pOH கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு 14ல இருந்து அந்த pOH வேல்யூ கழிச்சா தான் pH வேல்யூ வரும். நான் உங்களுக்கு இதுல செஞ்சு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா செறிவு எப்படி கொடுத்துருக்காங்க, 0.001 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம், 1/1000 எழுதுவோம். 1/1000 10^3 எழுதுவோம். இந்த 10^3 மேல வந்துச்சுன்னா 10^-3. அப்போ என்ன அர்த்தம், இத வந்து 3 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சுக்கனால 10^-3. அப்போ இதுக்கு பதிலா நான் என்ன போடுவேன், 10^-3 போடுவேன். ஸோ இதுதான் ஃபார்முலா, மைனஸ் லாக் ஆஃப் 10. இந்த OH மைனஸ்க்கு பதில் என்ன பண்ணும், 10^3. ஏன்னா அதான் கொடுத்துருக்காங்க ஹைட்ராக்சைடு அயனியோட செறிவு. அப்போ நான் சொன்ன மாதிரி பேஸும் இதுவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வரும், பவர்ல இருக்க ஆன்சர் தான் வரும். அப்போ இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, இங்க ஒரு -3, அப்போ என்ன வரும், +3 அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து pOH ஓட அளவு. இங்க கேட்டிருக்கிறது என்ன, pH ஓட அளவு கேட்டிருக்காங்க. அப்ப pH ஓட அளவு பிளஸ் pOH ஓட அளவையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும், 14. அப்ப என்ன பண்ணணும், pH வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும், 14ல இருந்து pOH வேல்யூ கழிக்கணும். அப்போ 14ல இருந்து 3 கழிச்சோம்னா ஆன்சர் 11. ஸோ இந்த கரைசல்ல 0.001 m கரைசல் ஹைட்ராக்சைடு அயனியோட செறிவு கொடுத்திருந்ததோட pH வேல்யூ வந்து 11 இருக்கும். ஸோ இதுவும் கார வகையை சார்ந்ததா இருக்கும். ஸோ இதுதாங்க ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கணும். pOH கொடுத்திருந்தா ஹைட்ராக்சைடு அயனி கொடுத்திருந்தா pOH கண்டுபிடிச்சிட்டு வர வேல்யூ 14ல கழிக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் அயனி கொடுத்திருந்தா டைரக்ட் ஃபார்முலா, pH வேல்யூ மட்டும் பண்ணா போதும். ஓகேவா? சோ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ல, இந்த மாதிரி பாயிண்ட்ல 0.000 இதே இது 0.00001 கொடுத்திருந்தாங்கன்னா 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப 10^-5 அப்படின்னு போடணும். ஓகேவா? இது 0.00001னா 1 2 3 4 ஸ்தானம் இருக்கு. அப்ப 10^-4. ஓகேவா? சோ இவ்வளவுதாங்க ஆன்சரு. சோ அடுத்த क्वेश्चन பாப்போம். 10 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் மீது மாறாத ஒரு விசை 4 வினாடிகளுக்கு செயல்படுது. அதாவது அந்த ஒரு பொருளோட நிறை என்னன்னா, மாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 kg இருக்கு. அந்த பொருளின் மீது வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து செயல்படுது. ஓகேவா? சோ அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு நேரத்துக்கு செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வினாடிகளுக்கு அந்த டைம் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பொருளோட திசைவேகம் என்னவா இருக்கும்னா, வந்து 2 மீட்டர் பெர் வினாடியா இருந்தது. இந்த ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 8 மீட்டர் பெர் வினாடியா மாறிடுது. அப்பனா என்ன அளவு ஃபோர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, அதான் क्वेश्चन. விசையோட மதிப்பு என்ன, அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா force is equal to mass into அந்த திசைவேக மாறுபாடுன்னு சொல்றோம்ல, எதுல இருந்து எதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த மாறுபாடு டிவைடட் பை என்ன டைம்ல மாறுபாடு அடைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். சோ கொடுத்திருக்கிறது எல்லாமே அப்படியே இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். சோ இப்போ எம்ங்கிறது மாஸ், அதுதான் வந்து நிறை. சோ 10 கிலோகிராம். அடுத்து V மைனஸ் யூங்கிறது என்னன்னா, இதுல இருந்து இதை கழிக்கணும், அதாவது பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூவை கழிக்கணும். ஏன்னா மாறுபடுது இல்லையா, 2 மீட்டர் பெர் வினாடியில இருந்து 8 மீட்டர் பெர் வினாடியா இருக்கு. அப்போ மொத்தம் இதுல இருந்து கழிச்சோம்னா 8 மைனஸ் 2ங்கிறது 6 வரும். டிவைடட் பை எத்தனை வினாடிகளுக்கு, எவ்வளவு டைமுக்கு அது செயல்பட்டு இருக்குன்னா 4. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். 10 இன்ட்டு இதுல இருந்து கழிச்சோம்னா 6 டிவைடட் பை 4, 2 4 2 10 1 2 3 2 6 5 15. ஸோ ஃபோர்ஸ் வந்து 15 நியூட்டனா இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இது தெரியும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. விசையோட மதிப்பு கேட்டிருந்தாங்க, ஃபோர்ஸோட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா மாஸ் இன்ட்டு அந்த திசைவேக மாறுபாடு டிவைடட் பை டைம். அடுத்த क्वेश्चन பார்த்தோம்னா, ஒரு பொருளோட நிறை கொடுத்திருக்காங்க, மாஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பொருளோட புவியில அதோட வெயிட் என்ன, ஒரு பொருளோட மாஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதோட வெயிட் என்ன, நம்ம பூமியில வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஃபோர்ஸ் வரும். அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியும் பெருக்குனாதான் நமக்கு வந்து புவியில அதோட எடை வரும். சோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கறதா இதோட ஃபார்முலா. அப்ப அவ்வளவுதான். மாஸ்ங்கிறது 5 கிலோ கொடுத்திருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஜியோட மதிப்பு வந்து 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஜியோட வேல்யூ வந்து 9.8 தெரிஞ்சிச்சுன்னா 9.8 போட்டுட்டு பெருக்கி போட்டோம்னா 8 40க்கு 0 மீதிங்க 4 5 45 49. ஸோ ஒரு ஸ்தானந்தள்ளி புள்ளி வச்சோம்னா 49. ஸோ 49 kgன்னு வரும், ஏன்னா வெயிட் இல்லை. ஸோ 49 kg அப்படின்னு வரும்.
புரியுதா உங்களுக்கு? ஒரு பொருளோட நிறை கொடுத்து புவியில அதன் எடை கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது எடை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு அந்த புவியீர்ப்பு விசை, அதோட அளவு, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியோட அளவு, இது ரெண்டையும் பெருக்கி போட்டா ஆன்சர் வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மின் விளக்குனா ஒரு டியூப் லைட்டோ ஏதோ ஒரு விளக்கு 0.75 ஆம்பியர் மின்னோட்டத்தை 10 நிமிடங்களுக்கு பயன்படுது. ஸோ இந்த அளவு கரண்ட்டை 10 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டத்தோட மொத்த அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ சார்ஜ் வந்து அதுக்கு கொடுத்துருந்தா அது வந்து 10 நிமிஷத்துக்கு இவ்வளோ மின்சாரத்தை அது யூஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு. ஸோ கேட்டிருக்கிறது வந்து மின்னோட்டத்தின் அளவு, சார்ஜ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம், அவ்வளவுதான். ரெண்டையும் பெருக்கி போட்டுற வேண்டியதா. ஸோ அப்போ Q இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி, ஐங்கிறது கரண்ட், டீங்கிறது வந்து எவ்வளோ டைமுக்கு, Qங்கிறது எவ்வளோ அந்த சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டத்தோட அளவு. ஸோ அவ்வளோதான். ஐ என்ன 0.75 இன்ட்டு டீங்கிறது 10. ஸோ பெருக்கணும்னா என்ன வரும்? முதல் வெறும் 75 10 பெருக்குங்க அண்ட் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. ஸோ 7.5. சரி, இதுல வந்து என்னன்னா செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும் நம்ம. ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, நிமிடத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணணும். வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. 10 நிமிடம், 10 நிமிஷம் அப்படிங்கறத வந்து வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி. ஓகேவா? அப்ப 10 நிமிஷத்துக்கு 600 வினாடி. அப்ப என்ன வரும்? 0.75 இன்ட்டு 600. இதை பெருக்குங்க. முதல் 6ஆல பெருக்குங்க. 5000 30க்கு 0 மீதிங்க 3, 6 36, 7 42, அங்க ஒரு 3 45. ஓகேவா? இந்த 2 ஜீரோவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 450. ஓகேவா? ஸோ அந்த மின்னோட்டத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 450 ஆம்பியர் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆன்சர் வந்து 450. இங்கே வந்து என்ன பண்ணணும்? நிமிஷத்தை வந்து வினாடிகளா கன்வெர்ட் பண்ணணும், செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். மினிட்ஸ் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் போடணும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுல 10 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு உள்ள இரு புள்ளிகளுக்கு இடையே 5 கூலும் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்பட்ட வேலை என்ன? சோ இங்க வந்து வேலை கேட்டிருக்காங்க, ஒர்க் கேட்டிருக்காங்க. ஒர்க் வேணும் அப்படின்னா இந்த மின்னழுத்த வேறுபாடு, இந்த வோல்டேஜ் அது இன்ட்டு எவ்வளோ கரண்ட் பாஞ்சிருக்கு, இது ரெண்டையும் பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். சிம்பிள் தான். ஸோ 10 × 5 இஸ் ஈக்குவல் டு 50. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம்மு தான். ஏன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால அதை போட